வணக்கம். நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். இதில் கேரக்டர் வந்து ரசிகன், சாந்தன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ரசிகன் வந்து கம்பு, பேனர், சகிதம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கட்டோட் வைக்க போகிறான். அப்போது சாந்தன் வீட்டு வழியாக போனாங்க. அப்போது சாந்தனை வந்து ரசிகன் கூப்பிட்டான். வரியாடா சாந்தா, என் தலைவருக்கு கட்டோட் வைக்க போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனை பார்த்து ரசிகன் கேட்டான். அப்போ சாந்தனை சொன்னான், எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறான். உன் ஹீரோ யார், அதெல்லாம் விடுங்க, உன் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் கேட்குறான். அப்போ வந்து சொல்கிறான், அதோ பாரு அந்த தூய்மை பழியார மாரி என் தலைவன் எப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாந்தன் சொல்கிறான், சரி இதெல்லாம் விடு, உனக்கு சூப்பரான ஒருத்தரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போகிறான். அப்போ வந்து ரசிகன் சொல்கிறான், எங்கே போகிறோம், எங்கே இட்டுன்னு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஒருத்தர் வந்து அந்த சாக்கு இடையில வந்து ஒருத்தர் ஏஞ்சி வராரு. மனித கழிவுகள்லாம் அவர் மேலே ஒட்டி இருக்கு. அப்போது ரசிகன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏஞ்சி சொல்கிறான், ரசிகன் பேர் அவங்க அப்பாடா அப்படின்னு சொன்னோடனே ரசிகனுக்கு அப்படியே இது செக்காக நின்றுட்டான். அப்போ வந்து அந்த பேனர் அந்த சகீதம்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்து குப்பை தொட்டியில் கீச்சு போட்டுட்டு இவன் குடுகுடுன்னு அவன் வீட்டு பக்கமாக ஓடுறான். அப்போ சாந்தன் ஒரு பாட்டு பாடுறான், உன்னை உருவாக்கிய உன் அப்பா அம்மா தவிர உலகில் உருப்படியான ஹீரோ வேறு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு நண்பர்களோடு விளையாட போனான். நன்றி.